வரதராஜ பெருமாள் கோயில், திருபுவனை, புதுச்சேரி. வரதராஜ பெருமாள் கோயில் திருபுவனை கோயில் என்றும் தோத்தாத்திரி பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வில்லியனூர் நகருக்கு அருகில் உள்ள திருபுவனை கிராமத்தில் அமைந்துள்ள விஷ்ணு கோயிலாகும். மூலஸ்தானம் தோத்தாத்திரி பெருமாள் என்றும் தாயார் வரமங்கை தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார். சோழர் காலத்தில் இத்தலம் திருபுவன மகாதேவி சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. இப்போது திருபுவனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயில் சோழ கட்டிடக்கலையின் ஒரு களஞ்சியமாகும். மேலும் இது முதலாம் பராந்தகனால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த கோயில் வைகாச ஆகம வழிபாட்டு மரபை பின்பற்றுகிறது. இந்த கோயில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. சுக்கிரனும் குருவும் இங்கு விஷ்ணுவை வழிபட்டு கிரகநிலையை அடைந்ததாக நம்பப்படுகிறது. கோயிலில் ஒரு தட்டையான ராஜகோபுரம் உள்ளது. கோயில் கிழக்கு நோக்கி ஒரு நுழைவாயில் வளைவுடன் உள்ளது. பலிபீடம், துவஜஸ்தம்பம் மற்றும் கருடாழ்வார் ஆகியவை நுழைவாயில் வளைவுக்கு பிறகு அருகில் உள்ளன. கருவறை, அந்தராளம் மற்றும் திறந்த முகமண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. மூலவர் தோத்தாத்திரி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கி இருக்கிறார். 17ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதிகள் ஆங்கிலேயர்களிடம் இருந்து பிரெஞ்சு காலனித்துவ பேரரசுக்கு மாறியது. பிரெஞ்சு படையெடுப்பின் போது இந்த இடத்தில் உள்ள பெரும்பாலான கோயில்கள் அழிக்கப்பட்டன. ஆனால் இந்த கோயில் காப்பாற்றப்பட்டது. இந்த கோயில் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தில் கட்டுப்பாட்டில் உள்ளது. கோயிலை சுற்றி ஒரு கிரானைட் சுவர் உள்ளது. அதன் அனைத்து சன்னதிகளையும் உள்ளடக்கியது. கருவறையின் அத்திஸ்தானம் சற்று அகலமாக இருப்பதால் கருவறை சுவற்றில் உள்ள புடைப்பு சிற்பங்களை காண நாம் கருவறையை சுற்றி வரலாம். கருவறை விமானம் 3 அடுக்குகளை கொண்டது. அதில் ஸ்டெக்கோ என்ற தெய்வ உருவங்கள் உள்ளன. கோயிலின் விமானம் கோள வடிவமானது. விமானத்தின் 4 பக்கங்களிலும் 4 திசைகளிலும் தேவ கோஷ்டங்களின் உருவங்கள் உள்ளன. கருவறையை சுற்றி ராமாயணம் மற்றும் பாகவத காட்சிகளை சித்தரிக்கும் சிறிய ஆனால் சுவாரஸ்யமான பலகைகள் உள்ளன. இந்த கல்வெட்டு 1048ஆம் ஆண்டு ராஜராஜனின் 30வது ஆட்சியன்று தேதியிட்டது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சந்தோகாசம், தலவக்ரசம், அபூர்வம், வஜ்னசனேயம், போதாயனிய, சதசாந்த சூத்திரம் ஆகியவற்றை கற்பிப்பதற்கான குறிப்புகளும் ராமாயணம் போன்ற சாஸ்திரங்கள் மற்றும் இதிகாசங்களின் விளக்கங்களும் கோயிலில் காணப்படுகின்றன. பிரகாரத்தின் தென்கிழக்கு மூலையில் தாயார் சன்னதி அமைந்துள்ளது. இந்த கிராமத்தின் தொன்மை கிபி 907 முதல் 955 காலகட்டத்திற்கு முந்தையது. முதலாம் பராந்தக சோழனின் பெயரால் இது வீரநாராயண விண்ணகரம் என்று அழைக்கப்பட்டது. இதன் பழைய பெயர் திருபுவனை மகாதேவி சதுர்வேதி மங்கலம் பராந்தக ராணியின் பெயரால் பெயரிடப்பட்டது. இந்த கிராமத்தின் ஏரி கொக்கில நதி பெரரி என்று அழைக்கப்பட்டது. இந்த கோயில் முதலில் சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோயிலில் ராஜாதி ராஜ சோழன் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளன. ஆழ்வார் துறவி நம்மாழ்வாரின் புகழ்பெற்ற படைப்புகளான திருவாய்மொழியை அவர் ஓதியதாக இது காட்டுகிறது. 2வது பிரகாரத்தில் ஆண்டாளுக்கு தனி சன்னதி உள்ளது. கருவறைக்கு அருகில் கோயிலில் ஒரு கண்ணாடி மண்டபம் உள்ளது. கோயில் வளாகத்தில் சக்கரத்தாழ்வார், ராமானுஜர், ஆஞ்சநேயர், நரசிம்மர் மற்றும் ஆழ்வார்கள் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள சிற்பங்கள் காண்பதற்கு ரம்யமாக உள்ளது. அவை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இன்னும் பொலிவோடு இருக்கின்றன. குறிப்பாக ராமர் மற்றும் கிருஷ்ணரின் வாழ்க்கையில் இருந்து வரும் மினியேச்சர் சிற்பங்கள் கடந்த கால கைவினை கலைஞர்களின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த கோயிலில் ஏராளமான சோழர் கால கல்வெட்டுகள் உள்ளன. அவை கிராமத்தின் அரசியல், சமூக மற்றும் கலாச்சார வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. இந்த கோயில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பராமரிக்கப்படுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழனின் 5ஆம் ஆட்சி காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டில் இருந்து ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்தில் உள்ள பிரம்மதேயமான திரிபுவன மகாதேவி சதுர்வேதி மங்கலத்தில் நடுவில் வீரநாராயண விண்ணகர் என்று அழைக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. இது கோயிலின் கிழக்கு சுவற்றில் காணப்படும் மிக பழமையான கல்வெட்டாகும். இந்த கல்வெட்டு முதலாம் ராஜேந்திர சோழர் காலத்தில் சேர்ந்தது என்றாலும் இந்த கோயில் இருந்ததற்கான காரணம் பராந்தக சோழனின் முதலாம் காலத்தை சேர்ந்தது என்று கூறலாம். முதலாம் ராஜேந்திரனின் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் கோயிலின் மேற்பரப்பில் இல்லை.
அவரது 10ஆம் ஆண்டு காலத்தை சேர்ந்த ஒன்று தண்ணீர் வழங்குவதற்கும் விளக்கை வழங்குவதற்கும் நிலம் நன்கொடையாக கொடுத்தது தொடர்பானது. இது ஒரு மண்டபத்தின் தரையில் கட்டப்பட்ட ஒரு பலகையில் காணப்படுகிறது. மற்றொன்று அவரது 12ஆம் ஆண்டு காலத்தை சேர்ந்ததாகவும் உள்ளது. மிகவும் சேதமடைந்துள்ளது. 1ஆம் பராந்தகனின் காலத்தின் பழைய அடித்தளம் 1ஆம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் வரை இருந்தது என்பது தெரிய வருகிறது. மேலும் மறுகட்டமைப்பு 1ஆம் ராஜராஜனின் 1ஆம் ஆண்டுக்கும் 1ஆம் ராஜேந்திரனின் 5ஆம் ஆண்டுக்கும் இடையில் நடந்தது என்று தெரிகிறது. 1ஆம் ராஜேந்திரனின் 5ஆம் ஆண்டு கல்வெட்டு இந்த கோயில் 2 படைப்பிரிவுகளின் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டது என்பதையும் அவற்றில் ஒன்று ஸ்ரீ வடுவூர் தில்லையாளி பெரும்படை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் ஒரு மாட கோயிலைப் போல கட்டப்பட்டுள்ளது. இதில் ஏறுவதற்கு படிகள் உள்ளன. மூலவர் தோத்தாத்திரி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கி இருக்கிறார். கருவறையில் 5 அடி உயரம் கொண்ட வரதராஜ பெருமாள் நின்று கோலத்தில் அருள் புரியும் வரதராஜ பெருமாள் 2 கைகளில் சங்கு சக்கரம் மற்றும் அபயஹஸ்தம் மற்றும் ஒரு கையில் கடஹஸ்தத்தை தாங்கி நிற்கிறார். ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயாருடன் அருள் பாலிக்கிறார். அர்த்த மண்டபத்தின் இருபுறமும் துவாரபாலகர்களால் பாதுகாக்கப்படுகிறது. கோயிலின் முன் கல்வெட்டுகளுடன் கூடிய ஒரு குமுதம் வைக்கப்பட்டுள்ளது. இது கோயிலின் புனரமைப்பின் போது அகற்றப்பட்டிருக்கலாம். திருவாலீஸ்வரம் கோயிலை 3 கை மகாசேனையின் பாதுகாப்பின் கீழ் வைத்தது. கொக்கில நதிகள் என்பது 1ஆம் பராந்தகனின் ராணியின் பெயர். அதே 16ஆம் ஆண்டு கல்வெட்டில் கோயிலின் தேவதான கிராமமான வரக்கூர் 48 குத்தகைக்காரர்களுக்கு பிரிக்கப்பட்டது என்றும் கிராம நிலங்கள் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குத்தகைக்காரர்கள் கோயில் மற்றும் கொக்கில நதி பிறரிக்கு செலுத்த வேண்டிய வரிகளை தவிர வேறு எந்த வரிகளுக்கும் உட்படுத்தப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும். திருபுவனை பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில், திருவாண்டார் கோயிலில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், மதக்கடிப்பேட்டில் இருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது. நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தலவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன. அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். நன்றி.